அனைவருக்கும் வணக்கம். என்னை அனுதினமும் வழிநடத்தி கொண்டிருக்கும் எனது அருமை குருநாதர் பொள்ளாச்சி ஆனைமலை சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு பாதம் பணிந்து இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, அள்ளி கொடுக்கும் யோகம் ஜாதகம் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு? அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஜோதிட துறைகளில் யூடியூப்பை திறந்தாலே இல்லை உங்களுடைய எண்ணத்தில் ஜாதகம் பார்க்கணும் உதிச்சாலே நிறைய எண்ணற்ற ஜோதிட வழிமுறைகளை வழிமொழிந்து கொண்டிருக்கும் இந்த திரை உலகத்தில், இந்த டிஜிட்டல் உலகத்தில் யோகங்கள் எடுத்தாலே 1001 யோகங்கள் இருக்குது. எத்தனை யோகங்கள் இருந்தால் என்ன, எனக்கு எப்படி அந்த யோகங்கள் பயன் அளிக்கும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எண்ணற்ற உணவுகள் இந்த பிரபஞ்சத்தில் எண்ணில் அடங்கா கணக்கில் அடங்கா உணவுகள் இருக்கு. ஆனால் எந்த உணவு இந்த உணவுக்கு எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள், ஞானிகள், சித்தர்கள், நம்மளுடைய பாட்டனார்கள், நம்மளுடைய தந்தை அப்படி தானே கொடுத்துருக்காங்க வழி வழியாக. அப்போ அந்த உடம்புக்கு எந்த உணவு எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுபோல் 1001 யோகங்கள் இருந்தாலும் எந்த யோகங்கள் எந்த நேரத்தில் இந்த உடம்புக்கு, இந்த ஜனனம் எடுத்த உடம்புக்கு அந்த யோகங்கள் இருக்குது அப்படின்றத அது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்று தான். அந்த யோகம் உள்ள ஜாதகர் நம்மளுடைய குடும்பத்தில் ஒருத்தராக பிறந்திருக்கிறாரா, இல்லை நாமே அந்த ஜாதகராக இருப்போமா அப்படின்றத இன்றைக்கு பார்க்கலாம். இப்போ யோகங்கள் எந்தையாவது குரு மங்கள யோகம், சசி யோகம், ராஜயோகம், கோடீஸ்வர யோகம், அரசாளும் யோகம், அந்த மாதிரி பரிவர்த்தனை யோகம், ஒரு கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுறது, ஒரு கிரகங்கள் சேர்றது, ஒரு கிரகங்கள் பார்க்கறது, அந்த மாதிரி யோகங்களை எண்ணற்ற யோகங்கள் இருக்குது. எல்லா யோகமும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தான். அப்படி பார்க்கணும்னா ஆதி காலத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா என்கிட்ட சூத்திரங்கள், விதிமுறைகள், விளக்குகள் நிறைய இருக்குது. அது மூலிமா உனக்கு எப்படி எடுத்து சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் ஜோசியம். அப்போ இந்த யோகங்களை எப்படி கையாண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு ஆத்மா பிறக்குது, ஒரு தாய் தந்தையரை தேர்ந்தெடுத்து ஒரு குலத்தில் ஜனனி ஜென்ம சௌபாக்கியானம் குலவர்த்தினின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ ஒரு குலத்தை தேர்ந்தெடுத்து பிறக்குது. அந்த தேர்ந்தெடுத்து பிறக்கக்கூடிய அந்த ஜீவன் யாரை தேர்ந்தெடுக்குதுன்னா தந்தை, தாய். அந்த தாய் தந்தையர்கள் யோகமானவர்களா அப்படின்றத அந்த யோகத்தில் பார்க்கணும். சரி, தாய் தந்தையர் யோகமாக இருந்துட்டாரு, அடுத்தது நான் யோகமா அப்படின்றத அந்த ஜனன லக்கணம் பார்க்கணும். இந்த மூன்றுலே அனைத்து யோகமும் அடங்கி போகுது. அடுத்தது பிறந்துட்டேன், நல்ல செல்வாக்கா சீரா அந்த குடும்பத்தில் அந்த தாய் தந்தையோடு சேர்ந்து வாழறனா, அந்த தாய் தந்தையர்கள் எனக்கு எவ்வளவு பக்கபலமாக என்னுடன் எவ்வளவு காலங்கள் வாழ்கின்றார்கள் சிறப்பாக, சீரும் சிறப்புமாக, அது ஒரு யோகம். அந்த தாய் தந்தையரோடு மகிழ்ச்சியான வாழக்கூடிய யோகம் அதிலே முடிஞ்சு போச்சு, தாய் தந்தையர் யோகம். அடுத்தது ஒரு குழந்தை பெறும் கல்வி யோகம். கல்வி கற்ற பிறகு தனக்குன்னு உருவான தொழில், ஏதோ ஒரு ஆண்மகனாக பிறந்தால் ஒரு தொழில் நிமித்தம் இருக்கும், இல்லை ஒரு உத்தியோக நிமித்தம் இருக்கும். அந்த யோகத்தை பெறக்கூடிய தன்மை அந்த ஜாதகத்தில். சரி, கல்வி கற்றுட்டேன், தொழில் எடுத்துட்டேன், உத்தியோகம் எடுத்துட்டேன், அடுத்தது அந்த ஜீவனுக்கு திருமண பந்தம், புதிய உறவு ஒன்றை உருவாக்கி இந்த உலகுக்கு ஒரு சிருஷ்டியை உருவாக்கி கொடுக்கணும் இல்லை, ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்கணும் இல்லை.
அதனால் அதுக்கு அந்த திருமண பந்தம், இளமையில் திருமணம், சரியான நேரத்தில் திருமணம், காலத்தினால் செய்த நன்றி சிறிதனின் ஞானத்தின் மானப்பெரிது, காலத்தினால் செய்த உதவி கூட அப்படி சொல்லுவாங்க. அப்போ அதே போல் காலத்தினால் பயிரிட்ட விளைச்சல்கள் மிக அமோகமாக கிடைக்குமா. அதுபோல் சரியான நேரத்தில் திருமணம் யாருக்கு, அது திருமண யோகம்னு சொல்லுவாங்க. சரி, திருமணம் செய்துட்டேன், அடுத்தது சத்தான சித்தான வலிமையான அறிவான குழந்தை யாருக்கு, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதைவிட அரிது ஊன் குழு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அதைவிட அரிது, அது அந்த குழந்தை சிறந்த கல்வியை எடுப்பது அதைவிட அரிது. அப்படியே கல்வி கற்றாலும் அதன் மூலியமாக அறிவை கொண்டு தானமும் தர்மமும் செய்வது அரிது. அந்த மாதிரி அடுத்தடுத்த யோகங்களை, வாழ்வினுடைய அர்த்தங்களை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, அந்த குழந்தை சத்தா சித்தா அறிவா ஞானமா நல்ல குணமா பண்பா குலத்தில் தழைக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு அது உதவக்கூடிய தன்மையில் அந்த குழந்தை பிறந்துக்குதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது அப்போ என்னாச்சு, திருமணம் ஆயிடுச்சு, உடனே சிறந்த மனைவி, அதாவது மனைவி அமைவதெல்லாம் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்கள்ல, அந்த பாக்கியம் அந்த யோகம் இருக்குதான்னு அப்படி பார்க்கணும். சரி, அப்படியே அமைஞ்சிடுச்சு, நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல குழந்தை, நல்ல குலம், நல்ல வேலை, நல்ல உற்பத்தி, நல்ல பண்பான அமைப்பு, இது எல்லாம் அடைஞ்சிட்டேன். சரி, அடுத்தது எனக்கு எல்லாம் என் இறைவன் எனக்கு கொடுத்து விட்டார். அடுத்தது நான் இந்த உலகத்துக்கு எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நான் என்ன பண்ணுறது, அடுத்த பணி இறைவனை அடையும் பணி. தக்க தருணத்தில் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும், அறநெறியோடு வாழ்ந்து அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக எண்ணி வாழ்ந்து வந்த காலங்களில் அப்போ இறைவன் பார்ப்பார். அவ ஜீவகாரணியத்தோட அறநெறியோட ஒழுக்கத்தோட ஒழுக்க சீலனோட பிரபஞ்சத்தினுடைய உதவியோட, பிரபஞ்சத்துக்கு தன் பொருட்டு இந்த உலகத்தில் உதித்ததின் பொருட்டு பயனின் பொருட்டு உதவக்கூடிய தன்மை கொண்ட அந்த மனிதனுக்கு இறைவன் தானாக தன்னை தடுத்து ஆட்கொள்ளுவார். அப்போ அதுக்கு பேர் என்னன்னா, இறைவனை திண்ணமாக அடைவது, பிறப்பு இல்லாத தன்மை, மனதை அடக்கி இறைவனை திண்ணமாக அடைவது. அந்த மாதிரி யோகங்கள் யாருக்கு அமையும், இதுதாங்க ஒரு மனிதன் சிறந்த வாழ்க்கையாக வாழ்வது. இப்போ இவ்வளோ விஷயங்களை எல்லாம் சொல்லி வந்திருக்கிறேன்ல, இதற்கு எல்லாம் மூல காரணம் யார் அப்படின்னா, இப்போ ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒன்று எதுன்னு சொல்லினா, தாய் தந்தையர் சத்தான உணவு. இப்போ இந்த ஜோதிடத்தில் 1001 யோகங்கள் அது கிடக்கட்டும், யோகங்கள் இந்த மனிதனுக்கு எந்த விதத்தில் அது பயன்படும்னா, இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தில் தான் அது பயன்படும், மீதி எந்த விஷயத்துலையும் அது பயன்படாது. அப்படி இருக்கக்கூடிய யோகங்களை அதை எடுத்து கையாண்டு எப்படி அந்த மனிதனுக்கு ஜாதகத்தை எடுத்து சொல்கிறது அப்படின்றது தான் இவ்வளவு பெரிய யோகங்களும் அதில் அடங்கும். இப்போ நாம் சொன்ன ராஜ யோகங்களும் சரி, செல்வ யோகங்களும் சரி, பொருளாதார யோகங்களும் சரி, எல்லா யோகங்களும் மனிதன் பண்பட அறநெறியோடு வாழ்வதற்கு தான். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாமல் இப்போ உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அங்கேருந்து இறக்குமதி ஆகுது, இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது, அந்த உணவு சாப்பிட்டா பிரச்சனை, இந்த உணவு சாப்பிட்டா பிரச்சனை. எல்லாருக்கும் தெரியும், எல்லா உணவுலேயும் கலப்படம். ஏன் கலப்படம் இருக்குது? அப்போ உலக நன்மைக்கோ உலக மக்களின் வாழும் நன்மைக்கோ ஒரு மனம் தீங்கு செய்கிறமே, அந்த பொருளில் கலப்படம் பண்ணுறமே, கலப்படம் உள்ள பொருளை தயாரித்து அதை சாப்பிடக்கூட குழந்தைகள் இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் ஆளாகுமே யாராவது எண்ணி பார்க்கிறார்களா? அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்களுக்கு எல்லாமே காரணமாக அமையிறது எது அப்படின்னா, அதுதான் தீய யோகம். அதெல்லாம் யோகத்திலே வராது. ஒரு சில பேர் ஒரு தொழிற்சாலையோ உற்பத்தி திறலையோ இல்லை மேனுஃபேக்சரிங்கில் வச்சுருக்காங்க. ஒரு சிப்ஸு தயாரிக்கிற தொழிலை எடுத்துக்கோ, ஒரு சாக்கோஸ் தயாரிக்கிற தொழிலை எடுத்துக்கோ, ஒரு பன்னீர் தயாரிக்கிற தொழிலை எடுத்துக்கோ, உணவு பண்டங்கள் தயாரிக்கிற அனைத்து தொழிலர் அதிபர்களுக்கும் நான் கேட்கும் கேள்வி, தரமான உணவை தயாரித்து இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு அவங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேளுங்க. அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கட்டும்,
பல லட்சம் கோடிகள் சம்பாதிக்கிட்டோம். அப்படி சம்பாதிச்சு அவன் எவ்வளோ எடுத்துக்கிட்டு போக முடியும்? எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ அந்த பல கோடி யோகங்களை பெற்ற, அதை சொல்லுவாங்கள்ல, ராஜயோகம், மன்னருக்கு நிகரான யோகம். அப்போ மன்னருக்கு நிகரான யோகம் கொண்ட அவர்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் தொழிலை வச்சுக்கிட்டு உணவு, கலப்படமான உணவை தயாரித்து நம்மளுடைய சந்ததிகளுக்கு கொடுக்குறோமே என்ற மன வருத்தம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னா அந்த யோகம் இருந்து என்ன பயன்? இப்போ நான் ஏற்கனவே முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லை, ஒரு சத்தான சித்தான தாய் தந்தையர்களை பெற்று, சத்தான சித்தான உணவை பெற்று, நல்ல குழந்தைகளை பெற்று, எல்லாமே சரியான காலத்தில் சரியான அமைப்பில் கிடைச்சி, அதாவது என்னுடைய குருநாதர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், தன்னுடைய பிழப்புக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு காலங்கள் நகர்ந்தால் போதும், தொழில் நடந்தால் போதும், உத்தியோகம் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா உனக்கு தெரிந்ததை சொல், தெரியாததை சொல்லாத அப்படின்னு சொல்லுவார், எளிமையாக சொல்லுவார் அவர். அப்போ இந்த உலகத்தில் சொல்லிட்டு இருக்கிற அந்த ஜோதிட பலன்கள்லாம் அவர் சொல்லுவார் 0.001 அந்த அளவுக்கு தான் வந்து உண்மையான ஜோதிடம் சொல்லிட்டு இருக்காங்களாம். மற்ற ஜோதிடம் எல்லாமே வந்து இடைச்சர்களில் வந்து புதித்து புது புது விஷயங்களை சொல்லி எது உண்மை எது பொய்யின் தெரிந்து தரமறிந்து பார்க்காத அளவுக்கு இன்றைக்கி அந்த ஜோதிடம் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்றத வந்து அடிக்கடி வருத்தப்பட்டு சொல்லுவார், மனம் வருத்தப்பட்டு சொல்லுவார், ரொம்ப புண்பட்டு சொல்லுவார். அதை கேட்கும் பட்சத்தில் எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னாக்கா பல முறைகளை நான் வந்து கடந்து வந்திருக்கிறேன். எல்லா முறையிலையும் ஒரு லக்கணத்தை கையால் கணிக்க சொல்லி எந்த ஒரு ஜோதிடரும் சொல்லி கொடுக்கல. இன்றைக்கி சிஸ்டத்தில் ஆப்பில் போட்டால் உடனே வந்துடும் அப்படின்னு, அந்த ஆப்பில் போட்டதை அந்த ஜாதகத்தை எடுத்து என்னுடைய குருநாதர்கிட்ட சொன்னேன்னு வச்சுங்களேன், அவர் வந்து கரெக்டாக டைமை மட்டும் சொல்லுங்கள், மீதியை லக்கணத்தையும் ராசியையும் உதயாதி நாழிகை வைத்து எந்த லக்கணத்தில் எந்த பாதத்தில் எந்த புள்ளியில் விழுந்திருக்கு அப்படின்றத அப்படியே அவர் உட்காந்துக்கிட்டு சொல்லுவார், நான் கணக்கு போட்டுக்கின்னு இருப்பேன். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆதிகால பாரம்பரியத்தினுடைய தன்மையை உணர்ந்தவர் எப்படி சொல்லுவார் பாருங்கள். இந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்களே, எல்லாம் யார்கிட்டையாவது நீங்கள் ஜோசியம் கற்றுக்கிட்டேன்னு போகணுன்னு வச்சுங்களேன், முதல்ல ஆப்பில் போட்டுங்க, ஆப்பில் எல்லாமே வந்துடும். எப்படி? ஆப்பில் எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஜாதகராக இருந்தாலும் ஜோதிடராக இருந்தாலும் எப்படி அவர்கள் பலன்கள் எடுக்க முடியும்? அதி அற்புதமாக ஒரு பிறந்த நாழிகை பிறந்த நேரத்தை இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் சூரியன் உதிப்பார்னா உதிக்கணும். அதுதான் அந்த ஜோதிடர்களுடைய தெரிந்திருக்கக்கூடிய தன்மை. எவ்வளவு தான் வந்து டிஜிட்டல் உலகத்தில் மாறி போனாலும் ஆரம்ப கல்வி படிக்கும்போது ஆ முதல் இன்னு வரை படிக்கணும், ஏ முதல் இசட் வரை படிக்கணும். அப்படி படித்தாதான் அப்புறம் டிஜிட்டல் உலகத்தில் எவ்வளவு வேகமான வளர்ச்சியில் அது கூட பயணம் பண்ணலாம். ஆனால் இவங்க ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய முறையில் இன்றைக்கி எத்தனை ஜோதிட முறைகளை கடந்து வந்திருக்கேன். எந்த முறையிலையும் ஒரு பிறந்த ஜாதகத்தை லக்கண ஸ்புடம் போடுறதுலையோ, ஒரு சூரியன் சந்திரனுடைய ஸ்புடம் போடுறதுலையோ, மற்ற கிரகங்களுடைய ஸ்புடம் போடுறதுலையோ எங்கேயும் எந்த இடத்துலையும் சொல்லிக் கொடுப்பதில்லை. அப்புறம் எங்கேருந்து தரமான யோகங்களை மட்டும் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க? யோகங்களை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் நீங்கள் வேணால் பாருங்களேன், ஆப்பில் போடுங்க, உங்களுக்கு வந்து எல்லா லக்கணமும் எல்லா ராசியும் கரெக்டாக எல்லாமே அது அப்படியே எடுத்து கொடுத்துரும். அந்த மேன்மேடு ஜாதகம் எல்லாமே வந்து தவறாக வந்துடும், மனிதன் கணிக்கக்கூடிய ஜாதகம் தவறாக வந்துடும் அப்படின்னு ஒரு அறிஞர் ஒரு அறிவாளி ஒருத்தவர் வந்து ஒரு இயக்கத்தில் பேசிகிட்டு இருக்கார். அற்புதமான வாசகம். 10 கம்ப்யூட்டரை விட 100 கம்ப்யூட்டரை விட மனிதனுடைய மூளை மிக ஆழச்சிறந்த வேகத்தை கொண்டது அப்படின்னு சொல்லுவார். எப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு மனிதன் இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறார், ரோட்டுக்கு அந்த பக்கம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார் ஒருத்தர். அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்காரு பழகுது பாருங்க. இவர் வந்து நின்ன உடனே அப்படி கை காட்டுவார், ஆச்சா அப்படின்னு. இல்லைங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணாலேயே. அப்போ இந்த மனிதனுடைய மூளை எவ்வளவு வேகமாக போகுது பாருங்க. ஆனால் கம்ப்யூட்டரோ இல்லை மற்ற விஷயமோ வந்து அவ்வளவு வேகமாக போகாது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க,
மனிதன் தவறு செஞ்சாதான் கம்ப்யூட்டர் தவறு செய்யும் சொல்லிட்டு. இது எப்படி தான் இருக்கு? இறைவன் மனித உயிரினங்களை படைத்தான். மனுஷனுங்க எல்லாம் கூடி இறைவனை படைச்சிட்டாங்க. எப்படின்னா இப்படிலாம் வழிபடணும், இப்படிலாம் வாழ்ந்தால் தான் இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க உருவாக்கின, மனிதர்கள் உருவாக்கின அந்த வழிபாட்டு முறைகள் பாருங்கள். வள்ளல் பெருமான் அற்புதமாக சொல்லுவார், ஆரணமும் ஆகமும் ஆங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான். அதாவது வள்ளல் பெருமானுக்கு காட்டுட்டாராம், இந்த மாதிரி ஆரணமும் ஆகமும் இதெல்லாம் சரியில்லை, இதுதான் சரியானதுன்னு சொல்லிட்டு காட்டுவித்தான். தாரணையில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல். கங்குல் பகல்னா இரவு பகலாக அதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறாராம். அற்றவிடத்து உண்டேன் அமுதம் அப்படின்றார். இறைவன் குண்டலினியை மனதில் நினைச்சு இறைவனை ஏகன், அதாவது அநேக ரூபங்களாக இருக்கக்கூடிய ஏகன் ஒருவன், அந்த இறைவனை நீங்கள் ஒன்றா நினச்சிங்கன்னா மனசில் குண்டலினி தானாக ஏறி அமுதம் சுரக்கணும் அப்படி சொல்லுவார். அப்போ இந்த காரணம் காரியம் ஆரணம், இந்த வேதம் மதம் மாச்சரியம் இதையெல்லாம் எதுனா அதெல்லாம் பிடிச்சு அதை பிடிச்சு ஏறத்துக்கு ஒரு ஏணிகளை கண்டி அது இறைவன் கிடையாது அப்படின்னு அற்புதமாக எடுத்து சொல்லுவார் வள்ளல் பெருமான். அதுபோல் இந்த யோகங்கள்லாம் இருக்குது, 1001 யோகங்கள் இருக்குது. கெஜகேசரி யோகம் இருக்கும், சசி யோகம் இருக்கும், குருமங்கள யோகம் இருக்கும், எந்த யோகம் வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அந்த மனிதனுக்கு அந்த வாழ்க்கையில் அது இருக்கா? அந்த தாய் தந்தையரோடு செல்வாக்கோடு இருக்குமா, இல்லை தாய் தந்தையரை விட்டு தனியாக போய் வாழுமா, அல்லல் பட்டு வாழுமா? தாய் தந்தையர் இருக்கிற வரைக்கும் செல்வாக்காக இருக்கும், உடனே தாய் தந்தையர் போன உடனே அந்த குழந்தை சீரழிஞ்சு போயிருக்கும். இல்லை தாய் தந்தையரை விட்டு தனியாக போய் யாரோடைய துணையிலையோ அது வளர்ந்து அது ஆளாகி கஷ்டப்பட்டு போராடம் எல்லாம் சந்தித்து அது செல்வத்தை உருவாக்குமா? அந்த மாதிரி எல்லா யோகமும் ஒரு ஜாதகனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஆரம்பத்தில் சொன்னல, அந்த மாதிரி ஒரு தாய் தந்தையர் சிறந்த தாய் தந்தையர் யோகங்களை பெறக்கூடியது, கல்வி சிறந்த நல்ல கல்வி கற்கும் யோகங்களை பெறக்கூடியது, அடுத்தது தொழில் உத்தியோகம், அடுத்தது திருமணம் யோகம், அடுத்தது திருமணம் ஆன உடனே குழந்தை யோகம், அடுத்த குழந்தை பெற்ற உடனே தான தர்மங்கள் செய்யக்கூடிய யோகங்கள், தான் பெற்ற இன்பம் பெருக உபயோகம், தானாக நிறைவாக வாழ்ந்துட்டேங்க, எனக்கு தேவையானது எனக்கு இருக்குது, அடுத்தது இந்த உலகத்துக்கு நான் கொடுக்க வேண்டியது, இந்த உலகத்தில் வாழற மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது, இந்த உலகத்தில் நான் வலிமையாக இருக்கேன், கல்வியில் சிறந்த தொழிலில் சிறந்த குடும்பத்தில் சிறந்த செல்வாக்கில் இருக்கிறேன், இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்குறேன், தான தர்மம் செய்கிறேன், அந்த யோகங்கள், சமூக உணர்வு, நான் வாழற மாதிரியே எல்லாரும் வாழணும், நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி யோகங்களை எல்லாம் எடுத்து அந்த ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய பார்வை, அவர் பிறந்த லக்கணம், அவர் பிறந்த ராசி, அவர் பிறந்த தசா, இதையெல்லாம் வைத்து அவர்களுக்கு அதை பார்த்து சொல்லத்தை விட்டுட்டு உங்களுக்கு ராஜயோகங்கள் இருக்குது, உங்களுக்கு கோடீஸ்வர யோகங்கள் இருக்குது, அந்த யோகங்கள் இருக்குது, இந்த யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவர்கள் கற்றது அவர்கள் வந்தது அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்களேன். ஒரு லக்கணத்தில் பிறக்கிறாரு, ஒரு சிம்ம லக்கணத்தில் பிறக்கிறாரு, ஒரு உத்தர நட்சத்திரத்திலே பிறக்கிறாரு, உத்தர நட்சத்திரமே ராசியாக வருது, உத்தர நட்சத்திரமே லக்கணமாக வருதுன்னு வச்சுங்களேன். அவர் எப்படி பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி அவருடைய தாய் தந்தையரோடு இருந்தார், அவர் எப்படி உலகுக்கு இந்த உலகத்துக்கு கல்வியை கற்றார், அவர் எப்படி உத்தியோகத்தை அடைந்தார், அவர் எப்படி தொழிலை செய்தார், அவர் எப்படி இன்றைக்கு சமூகத்துக்கு ஒரு நல்ல செயல்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்கன்னா, அவருடைய லக்கண புள்ளியும் அவருடைய ராசி புள்ளியுமே எடுத்து சொல்லுது. இதைத்தான் என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் ஒரு செயலை பாருங்கள், எந்த லக்கணமாக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், எந்த ஜாதகமாக இருந்தாலும் அவருடைய லக்கண புள்ளியும் அவருடைய ராசி புள்ளியுமே முழுவதும் எடுத்து சொல்லிடும். அது எப்படிங்க ஐயா, ஒரே ஒரு புள்ளி ஒரே ஒரு ராசி புள்ளியில எடுத்து சொல்லிடும். அவர் அதை அற்புதமாக ஆதி காலத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் ஒரு லக்கண புள்ளியின் வழியாகவும் ஒரு ராசி புள்ளியின் வழியாகவும் தான் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும்ன்றத மிக அற்புதமாக எளிமையாக எடுத்து சொல்கிறார். இதை எந்த ஜோசியம் எடுத்து சொல்லி பார்ப்போம், எந்த ஜாதகர் எடுத்து சொல்லி பார்ப்போம், இது இந்த ஜாதகம் இந்த சேர்ந்து இருக்குது, இந்த கிரகம் இதை சேர்ந்துட்டு இருக்கு, இந்த யோகம் கொடுக்கும், இந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும், இந்த யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எவ்வளவோ முனிவர்கள், ஞானிகள், சித்தர்கள், 18 சித்தர்கள் இருக்கிறாங்க. அகத்தியர் இருக்கார், திருமூலர் இருக்கார், இடைக்காரர் இருக்கார், கோரக்கர் இருக்கார், கொங்கணர் இருக்கார், காலங்கிநாதர் இருக்கார், போகர் இருக்கார், புலிப்பாணி இருக்கார், மச்சமுனி இருக்கார், சட்டைமுனி இருக்கார், சட்டைநாதர் இருக்கார், சுந்தரானந்தர் இருக்கார், உரோமரிசி இருக்கார், காகபுஜண்டர் இருக்கார், பதஞ்சலி இருக்கார், குதம்பை சித்தர் இருக்கார், காடுவேலி சித்தர் இருக்கார். இவ்வளோ சித்தர்கள், 18 சித்தர்கள் இருக்காங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 145 சித்தர்களை என்னுடைய ஏட்டில் எழுதி வச்சுருக்கேன். அத்தனை சித்தர்களும் சரி, ஞானிகளும் சரி, பெருமான்களும் சரி, நம்மளுடைய குருமார்களும் சரி, என்னை அனுதினமும் வழிநடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய குருநாதரும் சரி என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு மனிதன் சிறந்த ஆளுமை பெறுவதற்கு அவருடைய பிறந்த ஜாதகத்தின் வழியாக, பிறந்த பலனின் வழியாக அவர்கள் அடையும் பொருட்டு அதுதான் தெள்ள தெளிவாக எடுத்து காமிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஆதி காலத்தில் சொல்லுவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு உயிரை கொன்று ஒரு உயிரை வதம் செய்து அதை உண்டு மகிழ்ந்து அது மூலியமாக உங்களை வாழுங்கள் என்று எந்த சித்தர்களாவது சொல்லியிருக்காங்களா? எந்த அகநானூறு, புறநானூறு, எந்த ஒரு நூலாவது சொல்லிக்கிறாங்க? உங்களுடைய நீங்கள் பார்த்த நூல்கள், படித்த நூல்களில் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, பன்மார்க்கம் எல்லாம் பசையற்று ஒழிந்தனவே சன்மார்க்கம் ஒன்றே தழைத்ததுவே சென்மார்க்கம் நல்லா உயிரும் உலகம் இசைந்ததுவே எம்பெருமான் கொல்லா நெறியை அருளை கொண்டு. ஒரு உயிர் வாழுதுன்னா எவன் ஒருவன் இன்னொரு உயிரை கண்டு பரோபகாரம் அடைவது, அதாவது மற்ற உயிர் துன்பப்படுதுன்னா அது தன் துயரமாக எண்ணிக்கொண்டு அதை முடிஞ்சால் உதவி செய்யணும், இல்லைன்னா இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அந்த உயிருக்காக. அப்படி இருக்கக்கொண்ட கொல்லா நெறி அருளை கொண்டு தான் இறைவனை அடைய முடியும். அப்போ எந்த யோகங்களாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கங்களாக இருந்தாலும் சரி, எதற்காக அது எல்லாமே அப்படின்னா ஒரே வழி தான், அது இறைவனை அடையும் வழி. அந்த இறைவனை அடையக்கூடிய வழிக்கு ஒரே வழி என்னன்னா நம்ம ஒழுக்கமாக வாழ்வது. அந்த ஒழுக்கமாக வாழ்வதற்குண்டான வழிமுறைகள் தான் நான் சொன்னேன். எப்படி தாய் தந்தையர், சத்தான குழந்தை, சத்தான திருமணம், சரியான மனைவி, சரியான மக்கள், சரியான வாழ்க்கை, சரியான உத்தியோகம், சரியான உங்களுடைய சமூக உணர்வு, சமுதாய உணர்வு, இவையெல்லாம் உங்களுக்கு நினைத்தாலே கிடைக்கிது, எளிமையாக கிடைக்கிது. அப்படின்னா இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்றது தான் உண்மை. அப்புறம் வாழ்க்கையில் வாழறதுக்கு உண்டான சில கஷ்டங்கள்லாம் வரும். அது இயற்கை. பூமியில் வாழ்ந்தால் எப்பயுமே ஒரு இயற்கை. ஏன்னாக்கா இன்றைய கலியுகத்தில் உணவு முறைகள் எப்படி சீரற்று மாறுபட்ட கோணத்தில் அடைந்து நஞ்சாக காணப்படுகிறதோ, அதுபோல தான் இன்றைய உலகத்தில், ஜோதிட உலகத்தில், இடைசர்களில் யோகங்கள் எல்லாமே பொய்யான யோகங்களை சொல்லிக்கொண்டு, பொய்யான ஜாதகங்களை எழுதி கொண்டு, பொய்யான கருத்துக்களை கூறிக்கொண்டு இந்த யோகங்களை எல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. எல்லா யோகமும் மனிதன் வாழ்வுக்கு பண்படை வாழ்வதற்கே தான் அந்த யோகங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே கண்டி. எப்படியா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு நெறிமுறைகள் நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், பாட்டனார்கள், நம்மளுடைய தாய் தந்தையர்கள். இப்போ தாய் தகப்பன் கூட ஏதோ ஒரு நேரத்தில் சில தவறுகள் செஞ்சுருவாங்க. மனிதனாக பிறந்த தவறுகள் செய்வது இயல்பு. ஆனால் அதை திருத்தி பண்பட தன்னுடைய அந்த அனுபவங்களை அறிவோடு சேர்ந்து 60 வயசாகவும் 70 வயசாகவும் 80 வயசாகும், அது வரைக்குமே திருந்தாத மனிதனாக இருப்பார்கள். இந்த சமுதாயத்துக்காக இருந்தாலும் சரி, ஒரு சக மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, தன்னுடன் சேர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, 80 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 60 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 70 வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்க. 70 வருடத்துக்கு அவருடைய அனுபவங்களை போட்டால், நாட்கள் போட்டால், மாதங்கள் போட்டால், மணி நேரங்கள் போட்டால், எண்ணிலடங்கா மணி நேரங்கள் இருந்திருக்கும். அவர்கள் பட்ட அனுபவங்கள் இருந்திருக்கும். அந்த அனுபவங்களை அறிவுகளாக மாற்றும் பொழுது, அந்த அனுபவங்களை அன்போடு பண்போடு அதை மாற்றும் பொழுது இறைவனுடைய அருள் மிக எளிமையாக கிடைக்கும். அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார்,
நிறைய இடத்துல வந்து இறைவனே என்னை வந்து ஆட்கொண்ட மாதிரி இருக்குது, இறைவனே என்னை வந்து எடுத்துக்கொண்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். சுந்தரமூர்த்தி நாயனார் கூட என்னை தடுத்து ஆட்கொண்டான். நான் ஒரு திருமணத்தில் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தத்துவ கதைகளாக இருந்தாலும் தத்துவ நூல்களாக இருந்தாலும் சரி, பொதுமறைகளாக இருந்தாலும் சரி, திருமூலர் உரைத்த பொதுமறைகளாக இருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மனிதன் பண்பட வாழ்வதற்கு, அந்த பண்பட வாழ்வதற்கு உண்டான யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில், உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒருவரை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள். இப்போ ஒரு 10 பேர் பிறப்பாங்க ஒரு குடும்பத்தில், ஒரு 5 பேர் பிறப்பாங்க. இந்த காலத்தில் 3 பேர் 4 பேர் இல்லை 2 பேர் இப்போ இந்த தற்சமயத்துக்கு அப்படின்னா, அதில் ஏதோ ஒரு குழந்தை கண்டிப்பாக உங்களுடன் உங்கள் சார்ந்த உறவுகளோடு சீரா பண்பா நல்ல அறநெறி ஜீவகாரணியத்தோடு வாழக்கூடிய ஜீவன் இருக்கும். அந்த ஜீவனை நம் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தால் உங்கள் குடும்பத்தில் யோகமான ஜாதகம் உள்ள ஒரு மனிதன் பிறந்திருப்பார். எல்லாமே சொல்லுவாங்க, நாங்கள் பங்கு பங்காளிகள்லாம் வந்து 100 பேர் 150 பேர் எங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கும். ஆக்சுவலாக ஒரே ஒருத்தருடைய பேர் மட்டும்தான் உலகத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. மற்ற யாரும் பிறக்கவே இல்லையா, அவங்க வாழவே இல்லையா அப்படின்னா, அந்த ஒரு மனிதர் தான் யோகமான மனிதர், யோகமான ஜாதகம் உங்கள் குடும்பத்தில். அது பிறந்திருந்த அந்த குடும்பத்தை, அந்த ஜாதகத்தை அடையாளம் கண்டு அந்த ஜாதகரை நீங்கள் பின்பற்றினால், அந்த ஜாதகனுடைய வழியில் நீங்கள் வழி நடந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகமும் சிறப்படையும், உங்களுடைய வாழ்க்கை பயணமும் வந்து நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ விளக்கம் போதும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க. அதாவது அள்ளி கொடுக்கும் யோகம் உள்ள ஜாதகம் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு என்று சொன்னால், நான் சொன்ன அந்த வழிமுறைகளில் எல்லா யோகமும் இருந்தால் கண்டிப்பாக எல்லா யோகமும் அதிலேயே அடங்கும்ன்றது தான் அதில் பொருள் கொண்டு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்கள் அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றிலோடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.